பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினார் கண்ணிற் பணிமில் கனிந்து. ஓரானை கண்டை உமையார் திருமகனை, பேரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும். புத்திரசம் பத்தும் வரும், சத்தி தரும் சித்தி தரும் தான். எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். முருகா உனை தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன். அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் மயிலும் என்பேன். செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே, ஜெய செந்தில் நாத சுவாமியே, ஜெயந்திநாத சுவாமியே. எந்தாயும் எனக்கரும் தந்தையும் நீயே, சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள். கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தாக, குமராமரை நாயகனே குமராமரை நாயகனே. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பர வேலவர் தந்தது. அதனால் பூமேல் அயல் போய் புணர்வேன், நாமேல் நடவேன் நடவேரினியே. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையிற் கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் ஓங்கு கந்த வேளே. தன்முகத்துயமணி உன்முகச் செய்வமணி எந்தன் சண்முக தெய்வ மணியே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீ காமாட்சி தேவ்யை நம, ஸ்ரீ மீனாட்சி தேவ்யை நம, ஸ்ரீ விசாலாட்சி தேவ்யை நம. மனோஜவம் மாருத துல்ய வேகம், ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம். ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி, புத்திர்பலம் யசோதைர்யம். நிர்பயத்வம் அரோகதா சாட்யம் வாக்படுத்வம் ச அனுமஸ்மரணாத் பவேத். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத. ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீ காமாட்சி தேவ்யை நம, ஸ்ரீ மீனாட்சி தேவ்யை நம, ஸ்ரீ விசாலாட்சி தேவ்யை நம. மனோஜவம் மாருத துல்ய வேகம், ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம். ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி, புத்திர்பலம் யசோதைர்யம். நிர்பயத்வம் அரோகதா சாட்யம் வாக்படுத்வம் ச அனுமஸ்மரணாத் பவேத். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத.
ராமதூத கிருபா சிந்தோம் மத்காரியம் சாதய பிரபோ. வெற்றிவேல் முருகனு கரகரோகர. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீ காமாட்சி தேவ்யை நம. ஸ்ரீ மீனாட்சி தேவ்யை நம. ஸ்ரீ விசாலாட்சி தேவ்யை நம. மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகதா சாட்யம் வாக்படுத்வம் ச அனுமஸ்மரணாத் பவேத். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத. ராமதூத கிருபா சிந்தோம் மத்காரியம் சாதய பிரபோ. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீ காமாட்சி தேவ்யை நம. ஸ்ரீ மீனாட்சி தேவ்யை நம. ஸ்ரீ விசாலாட்சி தேவ்யை நம. மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகதா சாட்யம் வாக்படுத்வம் ச அனுமஸ்மரணாத் பவேத். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத. ராமதூத கிருபா சிந்தோம் மத்காரியம் சாதய பிரபோ. வெற்றிவேல் முருகனு கரகரோகர. மெய்யன்பர்களே, தாய்மார்களே, ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமுரு கிருபானந்தவாரியார் சுவாமி திருவுடையில வணங்கி, எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமலிங்க சுவாமி திருவுடையில வணங்கி, கந்தகோட்டம் முருகப்பெருமானுடைய திருவுடையில் வணங்கி, எல்லாம் வல்ல ஸ்ரீ பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமி திருவுடையில வணங்கி, இன்றைய தினம் பாம்பன் சுவாமி குமாரஸ்தவத்திலிருந்து 8வது நாமம். ஓம் சுபநிதி பதயே நமோ நமஹ. அங்க நவத்தை சொன்னார், இங்க சுபத்தை சொல்றார். இந்த முதல்ல சொன்ன நிதி என்று சொன்னால் செல்வம், இந்த இடத்துல வியாக்கியானம் சொல்றால் அருள் பெருள் வெள்ளம். இந்த பாயிண்ட்டுக்கு சொல்றார். அதனால்தான் மாணிக்க வாசகர் அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்துள்ள திருப்புழைச்சர் சொல்வார். திருப்புறந்துறை சிவபனை பாடுகின்ற போது அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அதனால்தான் அங்க சொல்லும்போது 8 தடவை சொல்வார். ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி ஆராத இன்பம் அருளும் மலை. ஆராத இன்பம்னா அருணாச்சலம். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அங்க போனா அருளத்தை தான் பெறலாம். நமக்கு அந்த பொருள் ஞாபகமே வராது, அருள் தான் வேணும். அருள் வந்துட்டா பொருள் தானா வந்துடும். அதனால தான் அருளை தான் முதல்ல தேடணும். அருள் வந்தாச்சுன்னா பொருள் தானா வந்து, பொருளை தெரியா தேடணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் அருள். அவர் சொல்றார் பாருங்க, அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே. என்ன சொல்றார்? அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே. அது மாதிரி இங்க சொல்றார், ஓம் சுபநிதி பதயே நமோ நமஹ. சிவபெருமானுக்கு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு பேர், தென்முக கடவுள். அது சுத்தமான தமிழ் அர்த்தம். அதுக்கு கருணாநிதின்னு பேர். நீ வேற எதையும் நினச்சிக்க வேண்டாம். சுத்தமான அர்த்தம் அதுக்கு கருணாநிதின்னு. கருணையே வடிவமாக இருக்குதான் தட்சிணாமூர்த்தி. அந்த வடமொழி சொல்லுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி, அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அவருக்கு தட்சிணாமூர்த்தி தான். அப்புறம் அவர் மாற்றிருந்தார் தமிழார், அதெல்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணி. அதனால கருணாநிதி சிவபெருமான். அந்த அளப்பரீசர் சதகத்தில் கொல்லிமலைன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு. அதுல அரப்பளீசர் சுவாமி இருக்கார். ஒவ்வொரு பாட்டிலையும் முடியும், என் தன் கருணாநிதி தெய்வமே, அளப்பரீசர் தெய்வமே, கருணாநிதி தெய்வமே. அப்ப கிருஷ்ண பரமாத்மா கூட கருணாநிதி தான் சொல்றாரு. இறைவன்ட்டு தான் அந்த கருணை ஜாஸ்தியா நிதியாக இருக்கிறது. அந்த அவனை வணங்க வணங்க வணங்க
அந்த நிதியும் அருள் நிதியும் தருகிறான், பொருள் நிதியும் தருகிறான். அதுலதான் அருணகிரிநாதர் சொல்றார், இகபர சௌபாக்கியம் அருள்வாய், இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. அது மாதிரி இங்க சொல்றார், எப்படி சரகாது முனிவர்களுக்கு சிவபெருமான் மேதா தட்சிணாமூர்த்தா இருந்து கொண்டு அருள் செய்தானோ, அதே லெவலுக்கு அந்த சிவன் வேறல்ல, அவருடைய தோன்ற முருகன் வேறல்ல. அதனால சுவாமி சொல்றார், ஓம் சுபநிதி பதயே நமோ நமஹ. அப்ப சுபநிதி அப்படின்னா எல்லையற்ற அருள் தன், முடிவில்லாத அருள். அதுக்கு முடிவே கிடையாது. இவ்வளவுதான் கணக்குல வெயிட் போட்டுலாம் கொடுக்கறது இல்லப்பா. முருகன்ட்ட வந்தாச்சுன்னா உனக்கு எவ்வளவு அருள் இருக்கோ வாங்கிக்கோ, அவர் தரத்துக்கு தயாரா இருக்கார். 12 கரத்தினாலே அள்ளி கொடுப்பதனாலே அவருக்கு வள்ளல் என்ற திருநாம். அதுதான் அவருக்கு வள்ளல். இப்ப நாம எதை தேடுறோம்? நாம முதல்ல பொருளை தேடுறோம் இல்லையா? மாசம் மாசம் வீட்டு வாடகை கொடுக்கணும், டெலிஃபோன் பில் கட்டணும், மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், இப்போ நிறைய செலவுலாம் இருக்குது. அப்போ முதல்ல பொருளை தேடுவோம். பொருள்லாம் நல்லா முடிஞ்சிச்சுன்னா சுவாமிகிட்ட போவோம் இல்லையா? ஆனால் சுவாமி என்ன சொல்றார், பாம்பன் சுவாமிகள், நாம் தேடுவதோ சிற்றின்பம். நம்ம சிற்றின்பத்தை தான் தேடுறோம். அவர் சொல்றார் சுவாமிகள், நீ முருகன்ட்ட போனா அவன் சிற்றின்பத்தை தேடுவதே தடுத்து விடான், அவன் பேரின்பத்தை உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். என்ன சார் இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா, குழந்தை பத்துக்க வேண்டாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. எல்லாம் உண்டு, எல்லா விஷயத்திலும் இருக்கு உண்டு. மனதை மட்டும் அவனிடம் செலுத்து. காசு எல்லாம் வாழ முடியுமா? நிதி அவன் தானே கொடுக்குறான், நவநிதிக்கு அவன் தான் தலைவனாக இருக்கிறான், அவனை தான் கொடுக்குறான். எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்காது. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் அருள் தன்மையை வளர்த்துக்கொள். அதை தான் இங்க சொல்றார், அவன் தருவதோ பேரின்பம். அந்த பேரின்பத்தை தான் சுவாமிகள் சுபநிதி என்று ரொம்ப அண்டர்லைன் பண்றார். சுபநிதி. அப்ப சுபம் என்று சொன்னால் என்ன? நல்ல நிகழ்வுகள். ஒரு டாக்டர் வச்சிருக்காரு இந்த இடத்துல தெரியல, பார்த்த பஸ் பார்ப்பேன், சுபம் கிளினிக் அப்படின்னு. இன்னொரு டாக்டர் சுகம் கிளினிக் போட்டார். எல்லாம் வரவெல்லாம் சுகமா இருக்கட்டும். அந்த பேர் எவ்வளவு அழகா பார்த்தீங்களா? சுபம் கிளினிக். வந்தா சுபம். எந்த காரியம் பண்ணா சுபம் தானே. சுப நிகழ்வு தான் அடிக்கடி நிகழணும். அதனால தான் இங்க சொல்றார், எல்லையற்ற கருணையை தருவதால் அவன் சுபநிதிக்கும் தலைவனாக இருக்கிறான். இந்த சிற்றின்பம் எப்படின்னா அஜ்ஞானம். அஜ்ஞானம்னா இருட்டு. அவர் சொல்றாருல, அஜ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அஜ்ஞானம் இருட்டாக, அந்த இருட்டில் இருக்க லைட் அணைச்சாச்சுதான் இருட்டாகும். வெளிச்சம் வந்தோடனே அப்புறம் ஞானம் வந்துடும். அது மாதிரி தான் வாழ்க்கை. அஞ்ஞானமாகிய சிற்றின்பத்தில் மாட்டிக்கொள்ளாது பேரின்பமாகி அந்த இறைவனோடு தொடர்புபடுத்திக்கொள். பேரின்ப நிலை சுவாமிகள் சொல்ற நிலை உயர்ந்த நிலை, முக்தியை தருகின்ற அற்புத நிலை. அதைத்தான் இங்க சொல்றார். ஞானமயம். ஞானம் முருகன்கிட்ட தான் வாங்கும். பிள்ளையார்ட்டேருந்து ஞானம் வரும். ஆனால் முருகன்கிட்ட டபுள் ஞானம். ஏன்னா அம்பாளுக்கு ஞான பிரஸ்னாம்பிகான்னு பேர், காளகஸ்தி இல்லை. சரஸ்வதி சொல்லும் போது ஞானவாணி, தமிழ்ல சொன்னா ஞான பூங்கோதை, ஞான சரஸ்வதி. இப்போ அம்பாளுடைய ஞானமும் முருகனுடைய ஞானம். அதான் சுவாமிமலை கஷேத்திரத்துல சுவாமிக்கு பேர் ஞானஸ்கந்தன். சுவாமிநாத சுவாமி இருந்தா கூட ஸ்பெஷல் டைட்டில் உண்டு, ஓம் ஞானஸ்கந்தாய நமஹ. ஞானஸ்கந்தன். ஞானம்தான் நமக்கு வெற்றி பெறும். அது எவ்வளோ புராணங்கள் நம்ம ஹிஸ்ட்ரியிலே சொல்கிறோம். ஹிட்லர் எவ்வளோ அட்டகாசான ஆயுதங்களாக தயாரித்து கடைசியில் என்ன பண்ண? தோற்று போனார். இதே சூரபத்மன் எவ்வளோ வரம் பெற்றிருந்தார், கடைசியில் முருகப்பெருமாட்ட தோற்று போனார். எது வென்றது சொன்னால், உலகத்தில் அஞ்ஞானம் தோற்று ஞானம் வெல்ல வேண்டுமானால் ஞானஸ்கந்தனாகிய முருகனாகிய இந்த ஓம் சுபநிதி பதயே நமோ நமஹ. சுபநிதி எல்லா விதமான பேரின்ப முக்தி நிலையை அளிக்கக்கூடியது. அதுதான் சுபநிதி அப்படின்றார். அப்ப இந்த சிற்றின்பம் எப்படி வருது நமக்கு? சைவ சித்தாந்தம் வருது. ஐம்புலன்கள் வழியாக வருபவை சிற்றின்பம். மெய், வாய், கண், மூக்கு எல்லாத்தாலையும் தானே. சிற்றின்பம்னா ஒரு பெரிய போஸ்டர் பார்க்குறோம், நகைக்கடை போஸ்டர், அதில் வரைஞ்சிருக்கான், ஆகா அந்த நகை வாங்கும் மாதிரி வரைஞ்சிருப்பான்.
இந்த பெண்களுக்கோசரம் அப்படியே கவரும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ, இந்த நகை வாங்கலாம் போல இருக்கு, இவ்வளோ சேதாரம் போட்டிருக்கான் அப்படின்னு போட்டால் இது ஒரு சிற்றின்பம் ஆயிடுது. இதெல்லாம் சிற்றின்பம். அப்போ ஐம்புலன்கள் கண்களின் வழியாக, காதுகளின் வழியாக, முகச்சின் வழியாக, வாயினால் வழியாக, உடலின் வழியாக எல்லாத்தையும் இந்த ஐம்புலன்கள் தான் சிற்றின்பத்தை தான் தேடும். இது எப்படி என்று சொன்னார் சுவாமிகள் சொல்றார். நல்ல கோடை காலத்தில் ஹைவேல போய் பாருங்க, காரில் உட்காந்துட்டு நல்ல ஏசி போட்டு போயிட்டே இருக்கும். இங்கே மெட்ராஸ்லேருந்து அப்படி கன்னியாகுமரி போகும்போது பார்த்தா கோடை காலத்துல தான் பார்த்தா தண்ணி ஓடுற மாதிரி தெரியும். ரோடு ஜலம் ஓடுற மாதிரி நிறுத்தி பார்த்தா ஒன்றும் இருக்காது. காணல் நீர். இந்த காணல் நீர் என்ற மாயை தான் சுவாமிகள் இங்கே சிற்றின்பம் என்று சொல்லுகிறார். ஐம்புலன்கள் வழியாக வருபவை சிற்றின்பம். இது காணல் நீர் போன்றது. இவை கடநேரத்தில் மறைந்து அப்படி ஸ்பார்க் வெல்டிங்லாம் பண்றாங்க பாருங்க. மிஷின் எடுத்தோடனே அணிஞ்சு போயிடும், பரபரன்னு கொட்டும். அப்புறம் பார்த்தா இருக்காது. பலன்னு நாமளே இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு போ, கண்ணு பூசுவோம். அதுமாரிதான் காணல் நீர். இது தான் சிற்றின்பம், சுவாமியோட வியாக்கியானம். அப்ப இந்த ஐம்புலன்களை கள்வர்கள் என்று சொல்கிறது நம்ம நூல்கள். சைவ சித்தாந்தம் ஐம்புல வேடர்கள் என்று சொல்லுகிறது. ஐம்புல வேடர்கள் ரமண பகவான் சொல்றார், ஐம்புல கள்வர்கள் அகத்தினில் பூகும் போதே அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா. ஐம்புல கள்வர்கள் அகத்தினில் பூகும் போதே அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. கேள்வி கேட்டு அவரு அடுத்த சென்ஸால பதில் சொல்றார். ஏன் 5 பேர் என் வீட்டுக்குள்ள புகுந்துட்டான், 5 திருடர்கள், உனக்கு தெரியாம வந்தான் கேட்கிறார் பகவான். எல்லாத்துக்கும் சுவாமியும் காரணமா இருக்கார். ஐம்புல கள்வர்கள் அகத்தினில் பூகும் போது அகத்தின் நீலையோ அருணாச்சலா. ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. நீ இதுதான் சூது பண்ணிருக்க. என் வீட்டுக்குள்ள 5 பேர் போறான், என்னை மீறி உள்ள போறான். எப்படி போனான் எனக்கு தெரியல, இது உனக்கு தெரியாதா? அதைத்தான் இங்க சுவாமி சொல்றார். அப்ப சுபநிதி, மேலான நிதியை தருவான். அஞ்ஞானம் இருட்டை நீக்கி ஞானமயமான வெளிச்சத்தை தருகிறான். அதனால்தான் அகத்தில் புகும்போது அப்படின்னு சொன்ன உள்ள மனசுக்குள்ள நீ இல்லையோ அருணாச்சலா. சிவஞான போதம் ஐம்புல வேடர்கள் என்று சொல்கிறது. சிவஞான போதத்தில் அற்புதமாக சொல்கிறார்கள். அதனால தான் இந்த ஐம்புலன்களினாலே ஈர்க்கப்பட்டு சிற்றின்பத்திலே உழன்று தன்னை மறித்து கொள்கின்ற பொழுது அருணகிரிநாதருக்கு முருகன் ஆபத் பாந்தவனாக குருநாதனாக வந்து தாங்கி சும்மா இரு என்று சொன்னார். அது வரைக்கும் அவருக்கு எவ்வளோ பாருங்க, அந்த எல்லா கர்மா அது வரைக்கும் அனுபவிக்க வேண்டியது. நான் தற்கொலை செல்லும் போது முருகப்பெருமானே அப்பதான் நல்ல நேரம் வருது. அதனால நம்ம கஷ்டப்படுறோன்னு யாரும் பயப்பட வேண்டாம். அது போகிற வரைக்கும் சுவாமி நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பூஜை புனஸ்காரம் தியானம் யோகம் எல்லாமே நம்ம கர்மாவை குறைக்கும். நல்ல பக்தியா தெரிஞ்சுக்கோங்க. நான் உடனே பண்ணிட்டு இவ்வளோ நாமா சொல்லிட்டேன்னா உடனே கிடைக்காது. அதை பற்றி நீங்கள் சட்டையே பண்ண. நம்ம டெய்லி குமாரஸ்தவம் படிக்கணும்னா படிச்சு ஆகணும். இது படிக்க 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 கர்மா குறையும். செவ்வாய்க்கிழமை படிங்க, வெள்ளிக்கிழமை படிங்க, சஷ்டியில் படிங்க, விசாகத்தில் படிங்க, கிருத்திகையில் படிங்க. இன்னைக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை படிக்கல மண்டை வடிச்சு போயிடும். 11 மணி பசியானா கூட அது பண்ணிவிடுச்சா அப்புறம் சாப்பிடும். இந்த சுவாமி ஏன்னா அந்த மாதிரி கொண்டு வந்து வைப்பாரு. அதுக்கு சொல்ல வர அந்த நம்பிக்கை ஃபெய்த் வரணும் நமக்கு. அதனால தான் யாபம் இருக்க பயமே. இந்த சிம்பிளே அதுக்கு தான். நம்ம வேற ஏதாவது இன்னும் விளம்பரம்லாம் பார்க்குறோம். சுவாமி அழகா சொல்றார், யாபம் இருக்க பயமே, பயப்படாது. அப்போ நாம் உறுதியாக பிடிக்கணும். அதனால தான் சுவாமிகள் 6666 பாடல்ல ரொம்ப ஹைலைட்டானது தான். ரொம்ப எளிமையானது, எல்லாரும் ஈஸியாக கற்றுக்கலாம், எல்லாரும் ஈஸியாக பாராயணம் பண்ணலாம். 44 நாமாவளி எவ்வளோ, ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? முருகப்பெருமான் விளக்கேற்றி வச்சு நல்லா அரளிப்பூ ஒரு 10 ரூபா ஆகும். அரளிப்பூ இந்த 10 ரூபாய்க்கு பார்த்தா 45 பூ தான் இருக்குது. வாங்கி பார்த்தேன்.
கரெக்டா 44 பூதா இருக்குது. கடைக்காரன் அப்படி எண்ணி வச்சுக்காங்க. 20 ரூபாய்க்கானதா ஜாஸ்தி இருக்கு. இனி பார்த்தா கரெக்டா 44 இருக்கு. 44 அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் சுவாமிகள் இதை என்னுடைய எந்த பாடலை பாடுவதற்கு முன்பும் குமாரஸ்தவத்தை பாராயணம் செய்துட்டு தான் மற்ற பாடல்களை பாட வேண்டும் என்று ரூல்ஸே போட்டு. அப்ப ஆட்கொண்டு என்ன சொன்ன, சும்மா சும்மா இருக்கு, மனசை அலட்டிக்க, மனசை அலட்டிக்காது. என்ன வேலை வேணா நீங்க வீட்டில் செய்யுங்க, ரசம் வைங்க, குழம்பு வைங்க, சாம்பார் வைங்க, ஏதோ பண்ணுறீங்க. ஆனால் மனசு மட்டும் உள்ள ஓடிட்டு எல்லாம் மற்ற காரியங்கள், புறக்காரியங்கள். அகம் எப்படின்னா அகம் சுவாமிகிட்ட இருக்கணும். அதுதான் சொல்றாரு, சும்மா இரு சொல் அற என்றுமே அம்மா பொருள். எப்பேற்பட்டவன், மகா வாக்கிய பொருளாக விளங்கக்கூடியவன், தத்துவமசியாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமானால தான் அம்மா பொருள். அம்மா பொருள் கிடையாது, அம்மா பொருள். மா என்று சொன்னால் மிக உயர்ந்த. அதனால்தான் சிவபெருமானுக்கு தேவர்களே மிகச்சிறந்தவன் மகாதேவன். மகாதேவன் ஏன் பேருன்னா இவனுக்கு தான் பேர் மகாதேவன், தேவர்களே சிறந்தவன். அப்போ பாடு அப்படின்ற எல்லா தொழுநோயெல்லாம் சரியா போச்சு, மறுபடியும் முருகன் வர பாடு. நான் என்னத்தை பாடுவேன், எனக்கு ஒன்றுமே பாட தெரியாது. உன்னால பாட முடியும், நீயே அடி எடுத்து கொடு, முத்து முத்தாக பாடு, முத்து முத்தாக பாடுன்னார். பாட ஆரம்பிச்சார். முத்தை தருபத்தி திருநகையத்து கிரசத்தி சரவண முத்தை கொருவெத்த கொருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிப்பேட 10 தலைதத்த கணைதொடு மொற்றை கிரிமத்தை பொருது வட்ட பகல் வட்ட தீரில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயன் மெச்சு தகுபொருள் வட்டத்துடன் ரட்சித்துவதொரு நாடே தித்தித்தயவந்த பரிபுரனே தன் பதமை தூபை ரவிதி கொக்க நடிக்க கழுதொடு கழுதாட திக்குப்பரியட்ட பைரவதொக்கும் தொகுதொக்கும் தொகுதொகு சித்திர போரி திரிகடையட போதே ஒத்து பறை கொட்ட கடமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி உதவு குப்பிடியன முதுகூகை ஒற்புற்றப்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பரவல பெருமாளே பெருமாளே. இந்த மாதிரி சந்தம் பண்ண வியாதியே வர நல்லா தெரிஞ்சு. நம்ம ஒன்றும் பாடகராக வேண்டாம், வீட்டில் கதவை சாத்திட்டு வெக்கமா இருந்தாட கதவை சாத்திட்டு பாடலாம். நான் எங்கள் வீட்டில் பாடலாம், மெயின் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீ தேவாரம் பாடலன்றேன் கேட்குறாங்க. நீ தேவாரம் பாடல, பூஜை நடக்கல அவங்க வீட்டுக்கு கேட்குறாங்க. அதுக்கோசரமாக குளிக்காட்டாலும் கொஞ்சம் பாடிடுது உட்காந்து கொஞ்ச நேரம் சொல்கிறேன். அந்த இதுக்கு சொல்கிறவங்க சும்மா இரு சொல்லார். அப்ப இதெல்லாம் எப்படி பாடினார்னா, அந்த அஞ்ஞானம் விலகியது, ஞானம் வந்தது. அந்த ஞானத்தை சுபநிதியாக முருகப்பெருமானே தோற்றுவித்தான். அதனால்தான் புலன்வழி இன்பங்கள் ஆண்டவனை அடைவதற்கு தடை செய்யும். அப்ப அந்த தடையை நீக்குவது எது? நிதியாக அவனுடைய 2 திருவடிகள் தான் அதை நீக்கும். அதனால்தான் இங்க சொல்றார், முருகப்பெருமானுடைய அந்த 2 திருவடிகளையும் இங்க சுபநிதியாக சுவாமி வர்ணித்து சொல்லியிருக்கார். அதனால்தான் அலங்காரத்தை சொல்றார், அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் கையெழுத்து. யாக்கான எப்படி வேணா பண்ணான், கால் பாகப்பட்டு தலையெழுத்து அழிஞ்சிருக்கலாம், பாதம் பட்டு சொல்லலாம், அவங்கவுங்க திறமை. அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. பிரம்மாவுடைய தலையெழுத்தையே அந்த முருகனாமா முருகனுடைய திருவடி மாற்றியது. அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. சுவாமி எப்படி இருக்கார்? பேரின்ப வடிவமாக இருக்கிறார். நம்மள அப்படி இருக்குமா? இருக்க முடியாது.
நம்ம ஏதோ கொஞ்ச நேரம் இன்பமாக இருப்போம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி, பையனுக்கு நல்லா வேலை கிடச்சிட்டோ, நல்லா சம்பளம் ஏறிடுச்சு, ஒரு புதுசாக ஃப்ளாட் வாங்கினா அப்படி கொஞ்சம் இன்பமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு தகுந்த இஎம்ஐ வரும்போது கொஞ்சம் நமக்கு கசக்கும், ஐயோ கட்ட முடியலையே அப்படின்னு. ஆனால் சுவாமி எப்படி இருக்காரா, எப்பொழுதும் பேரின்பத்தை தருவனாக இருக்கிறான். அதுதான் இங்கே சொல்றார். முருகன் பேரின்ப வடிவானவன். எப்படி இருக்கார்? சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்த மூர்த்தியாக இருக்கிறார். சத்தாகிய சிவம், சித்தாகிய அம்பாள், ஆனந்தமாகிய முருகன். இதுக்கு பேர் சச்சிதானந்த ஸ்வரூபம். இது நீங்க எங்க சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் சிவன் கோயிலில் பார்த்தா சோமாஸ்கந்த மூர்த்தி. கபாலிக்கு போனா பாருங்க, சிவன் ஆலயம் இருக்கு இல்லையா, ஒரு 11 மணிக்கு போங்க, காத்தால பிரமாதமா ஒரு வழிபாடு நடக்கும். அது பார்க்கணும். ரொம்ப அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தம். ச உமாஸ்கந்தா இது சோமாஸ்கந்தா. சிவபெருமான் பார்வதி அப்படியே குழந்தை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. சோமாஸ்கந்த மூர்த்தம் என்று பெயர். இந்த மூர்த்தத்தை வழிபாடு, இந்த கோலத்தை நாம வழிபாடு செய்வதனால என்ன நமக்கு பயன் அப்படின்னா சகல பாபங்களும் போகும். நல்லா தெரிஞ்சுக்கணும். சோமாஸ்கந்த மூர்த்த வழிபாடு சகல பாபங்கள். அது அந்த அந்த பூஜை நடக்கும்போது பார்த்தா இன்னும் விசேஷம். சோமாஸ்கந்த மூர்த்த அந்த வழிபாடு, அது காலையில் போங்க, 11:30 மணிக்கு மலர்லாம் சாப்பிட்டு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. ராத்திரி கிடைக்காது, ஒரு மணி போயிடுங்க, 10 மணிக்கே சுவாமிக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணும். அது ரொம்ப விசேஷம். சகல பாபங்கள், அந்த தரிசனம் இருக்கு பாருங்க, சகல பாபங்களையும் போக்கக்கூடியது. அது பார்த்தா நமக்கு என்ன லைஃப்ல அப்படின்னா எப்போதும் சுப நிகழ்வுகளே நடக்கும். அசுப நிகழ்வே ஏறாது. அதை வந்தா தட்டி போயிடும். சுபநிதிகளை ஏற்படுத்துவா. அப்ப சுபநிதியை ஏற்படுத்துனா என்னன்னாக்க சுவாமியுடைய திருவடியே சுபநிதியாக இருக்கு. சோமாஸ்கந்த மூர்த்தம் திருவடி இருக்கிறதே, முருகப்பெருமானுடைய திருவடி, அதுவே சுப நிகழ்வுகளை தரக்கூடியது, அதுவே முக்தியை தரவல்லது. இதைத்தான் சொல்றார். திரும்ப திரும்ப எதுவும் முக்தி கேட்கறோம்? இவ்வளோ எல்லாரும் அவங்கவுங்க ஏதோ கஷ்டப்படுறோம். அந்த அது ஒரு தன்மை. நிறையா கஷ்டம் வரும்போது சாமியை கொஞ்ச நேரம் நிந்திப்பாங்க. சுவாமி நாம் நிந்தித்து பிரயோஜனம், நம்ம கர்மாவை நம்ம கழிக்கிறதுக்கு வந்திருக்கோம். கர்மா கழிவுனா பகவானுடைய திருவடி. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கோற்று என் செய்யும், உமரேசரிதாளோ சிலம்போ சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தெங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிரோன், வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அதனால முருகப்பெருமானுடைய திருவடி சதா சர்வகாலங்கள் இந்த குமாரஸ்தவத்தை படிப்பவர்களுக்கு கண்டிப்பா முக்தி தான் கிடைக்கும். முக்தி தர வல்லது. அதான் முத்திக்கு ஒரு வித்து குருவர என ஓதும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்தைக்கு ஒரு வித்து குருவர என ஓதும். அதே கேட்டுறார். லைஃப்லாம் போர் அடிச்சு போச்சு, எனக்கு முக்தியை கொடு, முக்தி தரவில்லை. அதனால தான் சுந்தரன் கூட பாடுறார் இல்லையா, முக்தா முக்தி தரவல்ல முகிடன் மூலையார் உமைப்பங்கா பாடுறாரு திருவாரங்காட்டில். முக்தா முக்தி தரவல்ல முகிடன் மூலையார் உமைப்பங்கா. முக்தி யார்கிட்ட வரணும்? புண்ணி சிவன்கிட்டேருந்து வரணும், இல்லை முருகப்பெருமான்கிட்ட வரணும். அதுதான் சொல்றாரு. முக்தா முக்தி தரவல்ல முகிடன் முனையால் உமைப்பங்கா. அது மாதிரி இங்க சொல்றார். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய அந்த சுபநிதி 2 திருவடிகளும் முக்தியை தரவல்லது. அதனாலே நான் அதை போற்றுகிறேன், வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன். நாமும் அவன் திருவடியை வணங்குவோமாக. ஓம் சுபநிதி பதயே நமோ நமः.